உள்ளத்தில் உள்ள ஊசலாட்டங்களையும் அவன் நன்கு அறிகிறான், கண்களில் உள்ள கள்ளத்தனங்களையும் அவன் நன்கு அறிகிறான். எல்லாவற்றையும் அக்யூரட்டா ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சிருந்தும் தப்பு பண்றான்னா என்ன அர்த்தம்? நீ பண்றதை பண்ணுப்பா, நான் பார்க்கலான்ற இந்த திமிரா, அல்லது அதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்ன்ற ஒரு நம்பிக்கையின்மையா? அப்ப நம்முடைய இந்த மறுமை நம்பிக்கை என்பது எப்படி இருக்கிறது என்பதை கூட நாம் நிச்சயமாக அதை சோதித்து பார்க்க வேண்டும், நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த நாளில் வரக்கூடிய அந்த கோபமும் ஆத்திரத்தையும் குறித்து அவர்கள் எப்படி சொல்லுவார்கள் என்று சொன்னால், மக்கள் இறை நிராகரிப்பார்கள், சொல்வார்கள், எங்கள் இறைவா, எங்களை வழிகெடுத்த ஜின்களையும் மனிதர்களையும் சற்று எங்களுக்கு காண்பிப்பாயாக, அவர்களை எங்கள் கால்களுக்கு கீழே போட்டு மிதித்து விடுகிறோம், பெரும் கேவலத்தில் அவர்களை ஆழ்த்தி விடுவோம். கோபத்துல உச்சகட்ட நசம், அவனை தூக்கி போட்டனால மிதிக்கணும் இல்லையா? வசனம் அப்படிதான் வருது. அடா அயோக்கிய போயிடல, எங்களெல்லாம் வழி கெடுத்துட்டீங்களடா, உங்க பேச்சை கேட்டு நாங்கள் இவ்வளவு சீரழிந்து விட்டோமே என்று சொல்லி நாளை மறுமையிலே நண்பன் தவறான நண்பனை பெற்றவர்கள் அவ எப்படி புலம்புவார்கள். ரொம்ப அற்புதமா நீங்க இந்த மறுமை காட்சியெல்லாம் படிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி அந்த வசனத்தை மட்டும் கொஞ்சம் இமேஜ் பண்ணிட்டு உங்களை அந்த நிறுத்தி பாருங்க. அவர்கள் நகங்களை கடித்து துப்புவார்கள். அது எவ்வளவு பெரிய உதாரணம். பதட்டம். கைகளை என்ன செய்வான், மாட்டிக்கிட்டோமே இந்த பாவி, இவனை நான் ஒரு ஃப்ரெண்டா வச்சிருந்தேனே, ஐயோ என்னை வழி கெடுத்துட்டானே, இவனை போய் நாம ஃப்ரெண்டா வச்சிருந்து தொலைஞ்சோமே. அவர்கள் சொல்வார்கள், இன்னொரு வசனத்துல சொல்லலாம், இறைவா இவர்கள் எங்களை வழிகெடுத்தார்கள் அப்படி மட்டும் சொல்லாம, இவர்களுக்கு 2 மடங்கு தண்டனையை நீ கொடுப்பாயாக. என்ன 2 மடங்கு தண்டனை ஓடும். அப்ப அல்லாஹ் சொல்றான், ஆமாம் அவர்களுக்கு 2 மடங்கு தண்டனை தாங்கிறான்.